ஸோ இது வந்து படுத்துறாமியில் கரெக்டாக வேலூர் டிஸ்ட்ரிக்ட். வேலூர் டிஸ்ட்ரிக்ட். சூப்பர். வேலூர் ஹைதராபாத். ஓகே. ஹலோ மக்களே, எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஸோ அண்ணா கிட்ட அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ ஹாய் அண்ணா, உங்கள் பேர்? புருஷோத்தமன். ஓகே. ஹலோ மக்களே, எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு பண்ணைக்கு வந்திருக்கோம். ஸோ அண்ணா கிட்ட அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஸோ ஹாய் அண்ணா, உங்கள் பேர்? புருஷோத்தமன். அண்ணா இது எந்த லொக்கேஷன்னா? இது வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், குடியாத்தம் தாலுக்கா, பரதராமி பக்கத்தில் வில்லேஜ். ஓகே. இது கரெக்டாக லொக்கேஷன் எந்த இடத்துலேருந்து வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்? வேலூர்லேருந்து வரணும். வேலூர் பஸ் ஸ்டாப். வேலூர் டு பரதராமி. ஓகே வரும். ஓகே. பஸ் ரூட் இங்கே 15 மினிட்ஸ்க்கு இருக்கா இல்லை 1 hour? ஆக்சுவலாக வேலூர் டு பரதராமி பஸ் வந்து டைரெக்டாக வர்றது வந்து உங்களுக்கு 1 hour 1.5 hourக்கு வரும். ஓகே. நீங்கள் அப்படி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குன்னா வேலூர் டு குடியாத்தம் வந்து குடியாத்துலேருந்து பரதராமி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக தான் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்கு பஸ் ரெகுலராக இருக்கும். சூப்பர். ஸோ இந்த ஹாபி எப்படி உங்களுக்கு வந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாராவது பார்த்து நீங்கள்? பார்த்துன்றது இல்லை, ஆக்சுவலாக வில்லேஜ் தானே, எப்பயுமே 1-2 சும்மா அப்படி வளர்த்துட்டு இருப்பாங்க வீட்டில். ஓகே. அது அப்படி இருக்கும். அந்த லாக்டவுன் டைம்ல சும்மா எதுக்குறதுன்னு அப்படி சிம்பிளா ஒரு 5-6 ஸ்டார்ட் பண்ணோம். 4 ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 4 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் வீட்டில் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு சக்கரவர்த்தி உமாபதினு சும்மா தானே இது எதுக்கு அப்படின்ட்டு திரும்ப ஒரு 6 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதோட இவங்களோட நம்ம பெருசாக வளர்க்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, இது எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இத்தனை ஆடு, ஃபர்ஸ்ட் 4 ஆடு சொன்னீங்க, அது மெயின்டைன் போக போக இப்போ அதுதான் நம்ம சடனாக எடுத்துன்னு வந்து பெருசாக ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 10 ஆடு 15 ஆடு வச்சாதான் நம்மளுக்கு பிரச்சனை. 4 ஆடு நம்மளுக்கு பழகிடுச்சு. அதுக்கப்புறம் 10 ஆடு ஈஸி ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாத வரைக்கும் தான் கொஞ்சம் தெரிய நீங்கள் பெருசாகினாலும் அதை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஓகே. ஏன் இந்த ரகம் மட்டும் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணீங்க? இது ஈஸியாக அவைலபிள் இருக்கு. ஓகே. அதே மாதிரி சேலும் இதுதான் மெயினாக போகுதுங்க. ஓகே. நம்ம எடுக்கிறதுக்கும் அவங்க ஈஸியாக தான் இருக்கு. வாங்குறது ஈஸின்றது இல்லை, நம்ம சுற்றி இருக்கிறது தானே நம்ம பண்ண முடியும். நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகுது. அதே மாதிரி எல்லாம் தான். அதனால உங்க பிடிச்ச ரகத்துல இங்க வெள்ளை ஆடும் இருக்கு, சாரி வெள்ளை ரகம் ஆடு இருக்கு, நெக்ஸ்ட் வந்துட்டு அடிக்கருப்பு இருக்கு, மயிலம்பாடின்னு சொல்லுவாங்க அந்த ரகம் இருக்கு. இதுல 3த்துல எது உங்களுக்கு பிடிச்சது? எதுக்கு? 3 இல்லை, ஆக்சுவலாக 2 தான். அடிக்கருப்பு, ஒயிட்டு. ஓகே. பியூர் ஒயிட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டும், இது 2 தான் இருக்கு இப்போதைக்கு. ஓகே. 2ல எது பிடிச்சது? 2மே பிடிக்கும். அது எந்த மாதிரி வருதுன்றதை பொறுத்து. அண்ணா, நம்ம ஆடோட லைவ் வெயிட் ஸ்டார்டிங்கு அப்புறம் டாப் எவ்வளோ வெயிட் இருக்கும்ண்ணா? ஸ்டார்டிங் ஒரு 60+லேருந்து 100+ வரைக்கும் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற ஆடு என்ன வயசு இருக்கும்ண்ணா? அதாவது எத்தனை பல்லு விழுந்திருக்கும், அப்புறம் எத்தனை பல்லு வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு? ஸ்டார்டிங் வயசு வந்து 1.5 இயர்ஸ்லேருந்து 2 வருஷம் 2.5 வருஷம் கிட்ட வரும். 2 வருஷம் இந்த இதெல்லாம் சேல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இருக்கிறதுல 2 வருஷம் தான். 4 பல்லு.
ஆனால் நம்ம கிட்ட வந்துட்டு ஸ்டார்டிங்கு 70 கிலோலேருந்து 100 கிலோ மேலே இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆடுகளுக்கு என்னென்ன தீவனம் போடுறீங்கண்ணா? நான் வந்து காலைல ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த பொட்டு அந்த இதெல்லாம் வச்சுருவோம். அதுக்கப்புறம் திரும்ப கடலைக்கொடி அந்த மாதிரி போட்டு மதியம் தண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான். 3 டைம் தான் அது. 3 டைமு. 3 டைம்னா அதான் தண்ணி ஒரு தரம், அதுக்கு அந்த ட்ரை ஃபீடு ஒரு தரம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கிளைமேட்ண்ணா. மழை காலத்துலேயும் வெயில் காலத்துலேயும் நீங்கள் எப்படி நம்ம ஆடுகள்லாம் பார்த்துக்கிறீங்க? மழை காலத்தில் கோல்ட் ஆகும், ஃபீவர் வரும். அந்த மாதிரி சம்மரில் அந்த முடி கொட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும். இதுலேயும் எப்படி சம்மர்லேயும் உங்களுக்கு ஃபீவர் அந்த மாதிரி வரும். எனக்கு இந்த பேசிக் மெடிசின் நம்ம கொடுக்க கற்றுக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்ச கம்ஃபர்டபுளாக எப்படி சொல்லி கூப்பிட்டா வர அளவுக்கு ஒரு டாக்டரு. ஓ, நியர்பை டாக்டரும் இருக்காரா? ஸோ அவர் எந்த மாதிரி கைடன்ஸில் கொடுக்குறாருண்ணா? டாக்டரோட கைட்னஸில் நீங்கள் பார்த்துக்கினீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அவர் கைட் பண்ணுவார் உங்களுக்கு. இந்த ஃபீவர் இருந்தால் ஆட்டுக்கு பிரச்சனை வராது இருக்கிறதுக்கு டாக்டர் கைட்னஸ் நிறையா ஃபாலோ பண்ணி. சரிண்ணா, ஒரு ஆடு வாங்கணும், அது என்னென்ன பார்த்து வாங்கணும்ண்ணா? முடி தோனை பார்த்து வாங்கணுமா, இல்லை கொம்பு பார்த்து வாங்கணுமா, இல்லை கால் பார்த்து வாங்கணுமா? ஸோ எப்படி நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி ஒரு ஆடு செலக்ட் பண்ணி? உங்களுக்கு தெரியும் அதனோட ஏஜ் உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சாவே அந்த ஏஜுக்கு அது என்ன க்ரோத் என்ன ஹைட் லென்த் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே ஓகே இது நெக்ஸ்ட்டு எப்படி மாறுன்றது அந்த அந்த ஐடியா தான். அது அந்த ஏஜ்னா இது ஒரு 4 மாதம்னு வச்சுக்கோங்களேன். 4 மாதம் மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் நல்லா ஹைட்டு லென்த்தாக நல்லா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, கை கால் கனமாக இருக்கிறது அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓகே அதோட இது பெட்டராக வரும். அந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி எடுப்போம். ஓகேண்ணா. நீங்கள் வருஷத்துக்கு எத்தனை ஆடுண்ணா வளர்ப்பீங்க? 14. ஓகே, 14 14 கடா வந்து விற்கிறது இருக்கும். அது இல்லாத ஒரு 7 6 10 அந்த மாதிரி அதான் பக்ரீத்துக்கெல்லாம் ஒரு 10 கடா அதுக்கடுத்த வருஷத்துக்கு அதுக்கடுத்த வருஷத்துக்கு அப்படியே வளர்ப்போம். ஆனால் நம்ம கஸ்டமர் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து வராங்கண்ணா? பெங்களூரு, வானம்பாடி, இல்லை சென்னை, குடியாத்தம்? மோஸ்ட் ஆஃப் கஸ்டமர் வந்து சென்னை தான். அதை தாண்டி கர்நாடகா வராங்க, இங்கே ஆம்பூர், தெலுங்கானா கால் பண்ணுறாங்க. அதுதான் ஹைதராபாத் தெலுங்கானா வர்றாங்க. சவுத் சைடும் வர்றாங்க, திருச்சி சைடு அந்த சைடெல்லாம் வந்து வர்றாங்க. இது வந்து ஆவரேஜாகவே ஒரு 10-20 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எப்படி நான் பண்ணுறீங்க? டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவங்க தான் பார்த்துக்கணும். ஸோ வாங்குறவங்களே பார்த்துக்கணும்? இல்லை அப்படி இல்லைன்னா அவங்க சொல்கிற ஏரியாவுக்கு நம்ம கிட்டேருந்து யாரானா வேறு எதுனா நம்ம ஏரியாவிலேருந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா போகிற மாதிரி அது ஒன்றா ரெஃபர் பண்ணுவோம். அது கூட அவங்க தான் பார்த்துக்கணும், கஸ்டமர் தான் பார்த்துக்கணும். ஓகேண்ணா. ஸோ அண்ணா, இந்த பக்ரீத் சீசனுக்கு இந்த 2026க்கு எத்தனை கடானா நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு இருக்குது? இப்போதைக்கு 7 இருக்குது. 7 கடை இருக்குது. சரி, 7 கடை இருக்குன்னா ஸோ அந்த 7 கடாக்கும் தோராயிரமாக ஒரு எத்தனை கேஜி இருக்கும்ண்ணா லைவ் வெயிட்டு? ஒரு 60+லேருந்து 100+ வரைக்கும் இருக்கும். 60லேருந்து 100 வரைக்கும் லைவ் வெயிட் இருக்குது. ஸோ நான் என்னென்ன கடை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் காமிச்சிங்கன்னா நம்ம வியூவர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ என்னென்ன கடை எல்லாம் சேல்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கொஞ்சம் காமிச்சிருங்க. நான் கொஞ்சம் அவங்களுக்கு தெரிகிற மாதிரி வீடியோ எடுத்துக்கிறேன். ಹೋಗ ஓகே, இப்போ நெல்லூர் ஜுடிப்பின்னு காமனாக நான் கேட்குறேன். ஸோ நெல்லூர் ஜுடிப்பில் வந்து மெயின்டெனன்ஸ் கம்மி, அப்புறம் கைக்கு கொஞ்சம் ஈஸியாக வருமா? கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தீனி கொடுக்கும்போது கைக்கு ரோமிங் பண்ணுறோம் இல்லை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோன்னா நம்ம பசங்களுக்கு அது சூட்டபுளாக இருக்குமா? கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். 1-2 வளர்த்தா உங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனையாக இருக்காது. ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். நமக்கு நம்ம கூட பழகிறது இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுங்க ஓகே. நம்ம நிறையா இருக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அது கூட நம்ம எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஈஸியாகும். அவ்வளோதானே. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணெல்லாம் செட்டப் பண்ணீங்களா? இல்லை இது வந்து மாடு பால் மாடு தான் வீட்டில் இருக்கும். அதுக்கு போட்டது தான் இந்த ஷெட்டு. அதில் கொஞ்சமாக ஃபர்ஸ்ட் தான் சொன்னேன் 4-5 அந்த மாதிரி சும்மா அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இது ஒரு 15-14 வரைக்கும் வந்திருக்கேன். இதுதான் லிமிட், இது போதுன்னு முடிவு பண்ணிட்டு இதோட நிறுத்தம். ஓகே, உங்கள் கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்னா? 9655553053. ஓகே, ஃபோன் நம்பர். ஓகே.